அதாவது முன்பு இந்த எஸ்ஐஆர்லாம் வருவதற்கு முன்பே பெரிய அளவிற்கு குற்றச்சாட்டுகள் ஆலந்தில் எப்படி மகாதேவ்புரால பெங்களூர் தெற்கு தொகுதியில் எப்படி ஒரு பாராளுமன்ற தொகுதியில் நடந்ததுன்னு சொல்லி பட்டியலிட்டு இருந்தார். அதற்கப்புறம் காங்கிரஸ் சார்பு ஆலந்து ரஜூரா வெளியிட்டிருந்தாங்க. இப்போ கடைசியாக வந்து ஹரியானா சட்டமன்றத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக பல இடங்களில் வந்து எப்படி முறைகேடு நடக்குதுன்னு ஆதாரபூர்வமாக வந்ததற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி விவைக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் இது குறித்து ஏற்கனவே பதில் சொல்லவே இல்லை. கேட்டப்போ பாஸ்ன்ட்டு போயிட்டாங்க. மீறி வந்து இதற்கான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படும் பொழுது ஒரு மௌனம் மட்டும்தான் காக்கப்படுது. தேர்தல் நடைமுறை மீதே ஒரு பெரிய சந்தேகம் இந்தியாவில் வந்து எழுப்பப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டுகள் மூலமாக. இது இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட சான்றுகள் இல்லை ஆவணங்கள் இதெல்லாம் மூலமாக மக்களுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? தேர்தல் ஆணையம் மௌனம் கலைக்குமா? தேர்தல் ஆணையம் மௌனம் கலைக்குமாங்கிறத விட இதற்கான உரிய விளக்கத்தை அளிக்குமா அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர், அதாவது முழு பூசணிக்காயை சோத்து பருக்கையில் மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதை விட இன்னும் பெருசாக ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லணும், அந்த மாதிரியான ஒருவராக இருக்கிறார். தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பாக மாறியது இந்திய வரலாற்றிலே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்து 1952 பொது தேர்தல் நடத்தும் போது இவ்வளவு பெரிய ஒரு தேர்தலை இவ்வளவு பெரிய நாட்டில் நடத்துகிற அளவுக்கு இந்த அமைப்புக்கு வந்து திறமை இருக்கிறதா என்று எல்லோரும் கேட்டார், எல்லோரும் யோசித்தாங்க. ஆனால் அன்றைக்கு பொது தேர்தலை வெறும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கு இருக்கிற மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தலையும் ஒன்றாக சேர்த்து அன்றைக்கு வெற்றிகரமாக அந்த தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியது. அப்போ இந்திய ஜனநாயகத்து மேலே அப்போ தான் வந்து ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டது. அப்படியான ஒரு நம்பிக்கை பெற்ற, ஒரு நம்பகத்தன்மையை பெற்ற தேர்தல் ஆணையம் இன்றைக்கி அத்தனை நம்பகத்தன்மையை இழந்து நிற்கிறது. அதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர். ஏன்னா இவரை திட்டமிட்ட முறையில் பாஜக கொண்டு வந்தது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை வந்து எப்படி தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தார்கள். அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அதுபோல் பிரதமர், அது மாதிரி எப்படியானவர்களை வந்து அதில் மெம்பராக போடணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தலைமை நீதிபதி எடுத்துட்டு இவங்க வந்து ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சட்டத்தையே, அதுவும் யாருமே எதிர்கட்சி உறுப்பினர்களே இல்லாத நேரத்தில் எந்த விவாதமும் இல்லாமல் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தை எதிர்த்து இப்போ எல்லாருமே வழக்கு தொடுத்துருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கோம். அது வந்து கிடப்பிலே இருக்கிறது. இப்போது இந்த தேர்தல் ஆணையர், இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் ஆணையர் இன்றைக்கு சட்டபூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சட்டம் இன்றைக்கு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் இந்த தேர்தல் ஆணையரை அவங்க நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த சட்டத்தில் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த இம்யூனிட்டி. ஒரு தேர்தல் ஆணையர் என்ன செஞ்சாலும் எந்த மாநிலத்தோட எந்த கோர்ட்டுலேயும் அவரை வந்து நீங்கள் அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது. இந்த இம்யூனிட்டி யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள், அந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிற முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ யாருக்குமே இந்த இம்யூனிட்டி கிடையாது. ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையருக்கு அப்படியான ஒரு இம்யூனிட்டியை கொடுத்து ஏன் பாஜக ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறது, அதன் மூலமாக இவர்களை நியமித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கான விடை தான் இந்த தேர்தல் முடிவுகள். அது மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, ஹரியானாவாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தல் முடிவுகள் மக்கள் அளித்த தீர்ப்பு அல்ல, இது வந்து திருடப்பட்டவை என்பதை இன்றைக்கி ஆதாரபூர்வமாக திரு ராகுல் காந்தி வந்து நிரூபித்து வருகிறார். அப்படி பார்த்தோம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுமே அதனுடைய முடிவுமே இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே நாடாளுமன்ற தேர்தலேயுமே ஏன் பிரதமர் மோடி போட்டியிட்ட அந்த தொகுதியிலே அவர் பின்னடைவாகத்தான் இருந்தார். திடீர்னு கடைசியில் தான் வந்து அவர் கூடுதல் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார்னு சொல்லப்பட்டது. அங்கேயே என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நிச்சயமாக திரு ராகுல் காந்தி அதையும் அம்பலப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். எனவே இப்படி வந்து தேர்தல் முறை என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சீரழிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அனைத்து நம்பகத்தன்மையும் இழந்து நிற்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் எஸ்ஐஆர் என்கிற பெயரில்
இன்றைக்கு பீகாரில் மிகப்பெரிய குழப்பத்தை பண்ணியிருக்காங்க. 81 லட்சம் பேர் வாக்குகளை பதிவு செய்ய முடியல அங்கே பீகார் மாநிலத்தில். அது மட்டுமல்ல, அங்கே இறுதி வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்த திரு யோகேந்திர யாதவ் அவங்க டீம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க எத்தனை லட்சம் போலி வாக்காளர்கள் அதில் இருக்கிறார்கள். ஒரே வாக்காளர் எத்தனை 2 இடத்துல எப்படி உள்ள பதிவு செய்திருக்காங்க. இன்றைக்கி திரு ராகுல் காந்தி அவர்கள் ஹரியானாவை பற்றி சொல்கிற அத்தனையும் இன்றைக்கி பீகாரை பற்றி ஆதாரபூர்வமாக ஏற்கனவே அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அதுபோல் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அவர்கள் அதை ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு பீகாரில் நாளைக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்தின் உடந்தையாக தேர்தல் ஆணையத்தை உடந்தையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது என்பது அப்பட்டமாக வெளிப்பட்டு இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.